சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை கண்டித்து விசிக விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் விசிக கட்சி கிழக்கு மாவட்டம் சார்பில் தாராபுரம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிய நிலையில் தற்போது சிலந்தி ஆற்றை தடுத்து தடுப்பணை கட்டி வருகிறது கேரள அரசு. இதனால் அமராவதி அணையின் நீர்வரத்து கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டது. அமராவதி அணை மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் 2 மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகும். சுமார் 55,000 ஏக்கர் நெல் பயிரிடும் விவசாய நிலங்கள் மற்றும் தென்னை, வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர் நிலங்களும் அமராவதி ஆற்றின் மூலம் பயன்பெறுகிறது. அமராவதி பாசனத்தில் 2 போக நெல் சாகுபடிக்கு தண்ணீர் பற்றாக்குறையான சூழ்நிலையில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் தற்போது கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டினார். ஒருபோக நெல் சாகுபடிக்கே தண்ணீர் கிடைக்காது என வேதனை தெரிவித்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றின் குறுக்கே எந்தவித கட்டுமான பணிகளையும் கேரள அரசு மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டது. இதேபோல தமிழக முதல்வர் அமராவதி பாசன விவசாயிகளின் அச்சத்தை போக்கும் வகையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த கேரள அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் விசிக விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் விசிக கட்சி கிழக்கு மாவட்டம் சார்பில் ஏராளமான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்க கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இதில் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார், மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டு முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு போராட்டங்களை முன்வைத்தனர். தமிழக அரசே, கடுமை காட்டு தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தண்ணீர் வரவை தடுக்கும் செயலை தடுத்திட வேண்டும் தமிழக அரசே, தடுத்திட வேண்டும் தமிழக அரசு. விடமாட்டோம் 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 விடமாட்டோம். வாழ்வழிக்கும் அமராவதியை வறண்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அது எதற்காக நடத்துகிறார்கள் என்பதை கூட இங்கு கவனிப்பதற்கு தயாராக இல்லை. இத்தனை ஆண்டுகள் இந்த பகுதியில் இப்படித்தான் நிலைமை இருந்தது. ஆனால் நேற்றைய முன்தினம் விடுதலை சிறுத்தைகளின் துண்டறிக்கைகள் தாராபுரம் முழுக்க ஒவ்வொரு கடைகளிலும் கொடுக்கப்பட்டு, நேரில் சென்று கொடுக்கப்பட்டு, ஒவ்வொருவரிடமும் எங்களுடைய விளக்கத்தை சொல்லி, யார் நடத்துகிறார்கள் என்பதை பார்க்காதீர்கள், எதற்காக நடத்துகிறார்கள் என்பதை பாருங்கள், யாருக்காக நடத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த சிலந்தையாற்றில் தடுப்பணை கட்டி அமராவதியை வறண்டுவிட செய்துவிட்டால் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் தண்ணீர் பஞ்சம் வராது, அனைத்து மக்களுக்கும் தான் தண்ணீர் பஞ்சம் வரும். எனவே நடத்துவது யார் என்பதை பார்க்காதீர்கள், எதற்காக நடத்துகிறார்கள் என்பதை பார்த்து கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு ஒவ்வொரு கடைகளிலும் துண்டறிக்கையை வாங்கும் போது முகம் சுளித்தபடி வாங்கியவர்கள் விளக்கத்தை கேட்ட பிறகு முக மலர்ச்சியோடு சிரித்துக் கொண்டு கண்டிப்பாக நாங்கள் பங்கு பெறுவோம் என்று சொன்னார்கள். அப்படி ஒவ்வொருவரையும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக பங்கு பெறுவோம் என்று சொல்ல வைப்பதற்கே மேற்கு மாவட்டங்களில் 10-15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கேரள அரசு பெருகுடா என்ற ஊரில் ஓடி வருகிற சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி தமிழக விளை நிலங்களில் ஏறத்தாழ 55,000 ஏக்கரை தரிசு நிலமாக்க முனைப்பு காட்டுகிற கேரள அரசை கண்டித்தும் இப்படிப்பட்ட கொடுஞ்செயலை தடுத்து நிறுத்த சொல்லி தமிழக முதல்வர் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு ஒருங்கிணைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அனைத்து மக்களுக்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய வேற்றுமையில் ஒற்றுமை காணும் வேலு சிவகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய ஜல்லிப்பட்டு முருகன் அவர்களே, திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி சதீஷ்குமார் அவர்களே, கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களே, திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் திருவளவன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கண்டனத்தையும் தங்களுடைய கோரிக்கையையும் முழங்கவிருக்கின்ற
கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் ஏசி பாவரசு அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் கனியமுதன் அவர்களே, சிலந்தி ஆற்றை சிதைக்காதே, சிலந்தி ஆற்றை சிதைக்காதே, கேரள அரசே சிதைக்காதே, கேரள அரசை சிதைக்காதே, வதைக்காதே வதைக்காதே, வதைக்காதே வதைக்காதே, வாழ்வாதாரத்தை வதைக்காதே, வாழ்வாதாரத்தை வதைக்காதே, கேரள அரசே வதைக்காதே, கேரள அரசை வதைக்காதே, தண்ணீர் பஞ்சத்தை தள்ளாதே, கேரள அரசே தள்ளாதே, கேரள அரசை தள்ளாதே, கொல்லாதே கொல்லாதே, கொல்லாதே கொல்லாதே, கொலிக்கும் விளக்கை கொல்லாதே, கொல்லாதே கொல்லாதே, கேரள அரசே கொல்லாதே.